श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यकोपनिषत् नालावदि अध्यायम मूणावदि ब्राह्मणम स्वयं ज्योति ब्राह्मणத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம 12வது மந்திரம் வரைக்கும் அர்த்தத்தை பார்த்தோம். இந்த இடத்தில் யாக்ஞவல்கியர் எப்படி ஸ்வப்னம் ஜாகிரத அண்ட் சுஷுப்தி இந்த அவஸ்தைகளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஸ்வயம் ஜோதியா இருக்கின்றனது. அதுக்கு எந்த பாஹ்யமான ஜோதி தேவையில்லாதனால கனவுலோதான் அதை முக்கியமா நம்ம கவனிச்சு அதனை புரிஞ்சுக்க முடியும். அந்த உத்தேசத்தோட கனவுன்னு பற்றி நல்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பண்ணும்போதும் ருக்வேதத்துக்கு சேர்ந்த சில மந்திரங்கள் இந்த விஷயத்தினை சொல்றதுக்காக இருக்கின்றனதுன்னு சொல்லி அந்த மந்திரங்களை சொல்ல தொடங்கிட்டாரு. அது சொல்லும் போதுதான் 12வது மந்திரம் வரைக்கும் அந்த ருக்வேத கொட்டேஷனுக்கு சேர்ந்தது சம்பந்தப்பட்டதா இருக்கின்றனது. அதுக்கு பிறகு இன்னைக்கு இப்போ நம்ம 12வது மந்திரத்துல பார்த்த அர்த்தம் என்னன்னா, இந்த ஆத்மா கனவுக்குள்ள போகும்போது ஸ்தூல தேகம் இறந்து போகாம இருக்கிறதுக்காக பிராணங்களுக்கு ஒப்படைச்சிட்டு இதெல்லாம் நம்ம ஒரு அப்படி ஒப்படைச்சேன்னு சொன்னா கையில கொடுத்து சொல்லி ஜாகிரதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிச்சா அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிராணத்தனை ரட்சிக்கிற பிராணங்கள்னால ஸ்தூல சரீரம் ரட்சிக்கப்படுறதாக செஞ்சு அதுக்கப்புறம் இந்த தேகத்துடைய சம்பந்தத்தினை ஊட்டி சொப்ன தேகத்துடைய சம்பந்தத்தினை ஏற்படுத்திக்கிட்டு யாரு இந்த புருஷனான அமிர்தமான ஹிரண்யமயமான இந்த ஆத்மா, இந்த ஆத்மாக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏகஹம்சகா தன்னந்தனியாம் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறவர், மூவ் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படின்னு. அதுக்கு பிறகு இன்னைக்கு இப்போ நம்ம 11வது மந்திரத்தோட அர்த்தத்தினை பார்க்க போறோம். இங்கேயும் மறுபடி 19வது மந்திரம் வரைக்கும் கூட இந்த ஸ்வப்ன விஷயமே, ஆனா கூடவே ஜாகிரதா சுஷுப்தி கூட சேர்ந்து பேசப்பட போறது. 13வது மந்திரம் ஸ்வப்னாந்த உச்சாவச்சம் அயமானஹ ரூபாணி தேவஹ குருதே பஹூனி உதேவ ஸ்திரீபிஹி சஹ மோதமானஹ ஜக்ஷதுதே வாபி பயானி பஷ்யன். அந்த ஸ்வப்னத்துக்குள்ள
பிரவேசமான இந்த வேக்கர் தான் அங்கே இந்த ஆத்மா என்ன பண்றது, எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது. இங்க ஆத்மா பண்றதுன்னு சொன்னா லிட்டரலி அப்படியே எடுத்துக்கூடாது. பண்றது போல் மனசு, சூக்ம சரீர வாசனைகள் பண்ற சேஷ்டைகள் எல்லாத்தையும் ஆத்மா சாட்சியா பிரகாசிக்க செய்யுது. அந்த ஸ்வப்னத்துல இருந்து அது ரொம்ப கொஞ்ச நேரம்தான், நம்ம அப்புறம் கணக்கு பண்ணி பார்த்தா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நிறைய அனுபவம், நிறைய விஷயங்கள், நிறைய காட்சிகளுக்கு பார்க்கப்படுறது. அங்க நல்லது கெட்டது இதெல்லாமே இப்படி பல விதமானதெல்லாம் பார்க்கலாம். யாரு இந்த ஆத்மாக்கு இங்க தேவகனி உபனிஷத்து ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சு கூப்பிடுது. அங்க ஹிரண்யமயா புருஷா அமிர்தகான்னு சொன்னேன். இங்க தேவகா தியோதமானாத் இது தேவகா. எது பிரகாசஸ்வரூபமா இருக்கின்றனதோ அதோடைய பிரகாசஸ்வரூபத்தினாலதான் இந்த கனவு எல்லாம் பிரகாசிக்கிறது. அப்படி இருந்து நிறைய அந்த சேஷ்டைகள் பண்றது போல் பண்ற. குருத்தே பகூனி, அங்கே கூட ஸ்திரீ சம்பந்தம், புருஷ சம்பந்தம், அப்புறம் குழந்தைகளோட சம்பந்தம், இப்படி பலதெல்லாம் விஷயங்களை கூட தாதாத்மியமாயி நல்ல மோதமான அனுபவிக்கிறான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். அது மட்டும் இல்லை, அங்க அப்பப்போ ஜக்ஷதுதே ரொம்ப சந்தோஷம் வரும்போது சப்தமா சிரிப்பானே. கனவுல கூட சிரிப்போம், கனவுல கூட அழுவோம். இங்க ஜக்ஷதுதே அப்படின்னு சொன்னா அப்போ துக்கமே வராதான்னு கேட்கக்கூடாது. அதனால பக்கத்துல உடனே வாபி ஜக்ஷதுதே வா அபி பயானி பஷ்யதி. பயம் வந்தா துக்கம் தானே, துக்கம் வந்தா பயம் வரும், பயம் வந்தா துக்கம் வரும். அதனால சுக துக்கங்கள் ரெண்டுத்தையும் அங்க அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்லி 13வது மந்திரம் முடிச்சதுக்கு அப்புறம் 14வது மந்திரத்தில் பார்க்கிறோம். ஆராமம் அஸ்ய பஷ்யந்தி நதம் பஷ்யதி கஷ்சன இதி தம் ந ஆயதம் போதயேத் இத்யாஹுஹு துர்பிஷஜகம் அஸ்மை பவதி யம் ஏஷன பிரதிபத்யதே. இங்க நிற்கிற எதுனாலன்னா அதுக்கு அடுத்த போர்ஷன் நம்ம படிச்சோம். இங்க 10வது மந்திரம் சொல்லும் போதே அங்க படிச்சோம். அங்க இருந்துதான் கேள்விக்கு பதிலா இந்த மந்திரங்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி இங்க இருக்கு. அதனால இங்க வரைக்கும் சொன்ன விஷயம் வேற. இங்க என்ன சொல்றாரு யாக்ஞவல்கர், ஆராமம் அஸ்ய பஷ்யந்தி. சில முக்கியமான வார்த்தைகளுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு ஜெனரல் மீனிங் சொல்றேன். தன்னால நிர்மிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட இந்த கிரீடா பொருட்கள், ஆராமம்னா டாய்ஸ் லைக், விளையாடுற வஸ்துகள், பொம்மைகள் போல் அது எல்லாத்தையும் விட பார்க்கறான். ஆனா சாமான்யமா ஜனங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவர் ஆத்மாதான் எல்லாம் பண்றது நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த வஸ்துகளே ஆத்மனால உருவாக்கப்பட்ட அங்க அந்த சொப்ன பிரபஞ்ச வஸ்துகள் எல்லாத்தின் பொருட்களை பார்க்கிறாங்க தவிர யாருமே இந்த ஆத்மனை யாருமே பார்க்கறது இல்லை. முதல் வரி பார்த்தீங்கன்னா முக்கியம் இது. ஆராமம் அஸ்ய பஷ்யந்தி.
ஆனா நதம் பஷ்யதி கஷ்யன இது, ஆனா யாருமே அந்த நிஜமான அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன, நிஜமா ஆத்மக்கு இதோட ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு யாரும் பார்க்காம அங்க செய்யப்படுற காணப்படுற அந்த சேஷ்டைகளு அந்த பொருட்களு இது மட்டும்தான் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு சைடு பாயிண்ட்னு அக்னிவல்கர் சொல்றாரு. శాస్త్రతలో வைத்தியர்களுக்கு நடுவுல ஒரு அபிப்பிராயம் ஒரு விஷயம் இருக்கு. அவங்க பேசுற சொல்ற என்னன்னா, தூங்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு எழுப்பக்கூடாது. பாருங்க உபனிஷத்துல இந்த விஷயம் இங்க. தம் நான் ஆயத்தம் போதையதை, தூங்கிட்டு இருக்கிறவன் அப்படி சடனா திடீர்னு எழுப்பி விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. ஆஹு, ஏன்னு சொன்னா அப்படி எழுப்பி விட்டுட்டா என்ன, இந்த ஆத்மா ஜீவ கனவுக்குள்ள போகும்போது ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் இல்லாம, புலங்களோட சம்பந்தம் இல்லாம, எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் அப்படியே இந்த ஓரமா நீங்க எல்லாரும் விஸ்ராந்தி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அங்க தனியா அந்த போனதுனால என்ன ஆயிடுச்சு, புலங்கள் எல்லாம் இப்போ அந்தந்த கோலகங்களுக்குள்ள இல்லை. புலங்கள்னா இந்திரிய சக்தி, இந்திரிய தேவதா, அந்தந்த இந்திரியம் இந்திரியத்துடைய கோலகம் இந்த சாக்கெட்ல இல்லை. அப்போ திடீர்னு எழுப்பும் போது என்ன ஆயிடுது, அந்த மனசு திரும்பி கிளம்பி அந்த இந்திரியங்கள் புலங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கரெக்டா வேலை ஆரம்பிக்கணும். ஆனா அந்த அப்படி திடீர்னு பண்ணதுனால எந்த இந்திரியம் போய் எந்த கோலகத்துல உட்காரணும் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுமா. இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா அவன் என்ன பண்றான் என்ன செய்யறான்னு தெரியாது. அப்படி காது போய் கண்ணுக்குள்ளேயும், கண்ணு போய் மூக்குக்குள்ளேயும் இந்திரியங்கள், இந்திரிய சக்திகள் அப்படி போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு உபனிஷத்திலேயே அந்த காலத்திலேயே வைத்தியர்கள் நடுவில் சொல்லுவாங்க. இது இப்போ மாடர்ன் மெடிசன் கூட ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றதுன்னா, இதுக்கு ஒரு தனிப்பட்ட பேரே கொடுக்கறது. இப்படி ரேரா நடக்கும், ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடக்கும். சினஸ்தீஷியா, இந்த வியாதிக்கு பேரு சினஸ்தீஷியா. இது ஒரு வாட்டி அப்படி கரெக்டா பக்காவா அது ஏற்பட்டுச்சுன்னா அந்த இந்திரியம் போய் வேற சாக்கெட்ல உட்கார்ந்தா அது தானே அதோட வேலை அது செய்ய முடியாது, அந்த சாக்கெட்டு வேலை செய்ய முடியாது. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுறதுனால துர்பிஷஜ்யம் இது கியூர் பண்ண முடியாத ஒரு வியாதியா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மருந்து கிடையாது, சரி பண்ண முடியாது అని உபனிஷத்துல சொல்லப்படுதுன்னா பிரதிபத்தியத்தை திரும்பி அதை சரி பண்ண முடியாதாமா. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். மேபி இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, கொஞ்சம் நம்ம பார்ப்போம், அதனால பனியன் எடுத்துக்கிட்டு தலையில போட்டுக்குவோம், இல்ல ஏதேதோ பண்றோம். கண்ணாடி மூக்கு மேல வச்சுக்க வேண்டியதை தலை மேல வச்சுக்குவான். சின்னது இப்படி கவனிப்போம். திடீர்னு என்ன பண்றது, டோர் இந்த பக்கம் இருக்கும், தினந்தோறும் போறதுதான் தெரியாது, அந்த பக்கம் போவான். இது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, பாகவதத்தில் கிருஷ்ணர் எப்போ திடீர்னு வேணு கானம் பண்ணி அந்த பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி சமயத்துல ஊதினாரோ, அவர் மனசுக்குள்ள சங்கல்பமும் பண்ணாரோ, கோபிகர்கள் எல்லாருக்கும் இந்த சினஸ்தீஷியா போல் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அதனாலதான் அவங்க காதுக்கு வச்சுக்க வேண்டியது மூக்குக்கு வச்சுக்கிட்டாங்க, மூக்குக்கு வச்சுக்க வேண்டியது எங்கோ வச்சுக்கிட்டாங்க, தலைகீழ போட்டிட்டாங்க, பொட்டு சரியா அங்க வச்சுக்கல, என்னமோ எல்லாம் அறக்குறைய. அப்புறம் வஸ்திரங்களை கூட அப்படியே அலகோலமாக போயிருக்காங்களாமா எல்லாரும்.
அதுக்கப்புறம் கூட நாம் நினைக்கலாம், கோபிகளோட வாழ்க்கையிலோ அவங்க அந்த கிருஷ்ணமயம், அவங்க ஹிருதயம் மொத்த கிருஷ்ணமயம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய சம்சார குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அன்னைக்கு அந்த கிளம்பி வரும்போது அடுப்பு மேல இருக்கிற சாதத்தை அப்படியே வச்சுட்டு வந்தா, குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு கோபிகை குழந்தைன்னு கீழே உட்கார வச்சுட்டு வந்துட்டா. மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு கோபிகை அது நடுவில் விட்டுட்டு எல்லாம் நடுவில் அங்கங்க அப்பப்பவே அப்படியே இப்படி எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வீட்டுல மிச்சம் எல்லாரும் மூலமா அவங்க நல்லாவே திட்டு வாங்கியிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. என்ன அது லோகத்துக்கு அசாதாரணமான விஷயமா இருக்கு. சரி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சைடு பாயிண்ட் தான் இங்கே யாக்ஞவல்கர் சொல்றாரு. ஆனா நல்ல கருத்து தான். இனிமே யாருன்னே தூங்கிட்டு இருக்கிறவங்களே திடீர்னு எழுப்பாதுங்கோ, சரியா? நிதானமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல தொட்டி தட்டி விட்டுட்டு பெரிய சப்தம் பண்ணி ரொம்ப ஆட்டி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அடிச்சோ குழந்தைன்னு கூட. சரி, இப்படி சொன்னதுக்கு பிறகு இங்க ந கஞ்சன ந பஷ்யதி இந்த வார்த்தை முக்கியம். நம்ம இந்த யாரும் இந்த சைத்தன்யம் அந்தர் ஜோதியா இருக்கிற இந்த ஆத்மன் யாரும் கவனிக்கிறது இல்லை, முடிச்சிருக்கும் போது கவனிக்கிறது இல்லை. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதுனால என்ன நமக்கு மெசேஜ் கிடைக்கிறதுன்னு சொன்னா, இந்த சைடு பாயிண்ட் மூலமாகவும் பிளஸ் இது ஜீவா இண்டிபெண்ட், இந்த உடம்புக்கு சம்பந்தம் இல்லாம ஜீவா இண்டிபெண்டா இருக்காருன்னு ஒரு விஷயம் தெரியுது. சொப்பன சமயத்துல இந்த சரீரத்தினை உட்டின்னு சம்பந்தம் இல்லாம அது பாட்டுக்கு அது அங்க இருக்க கிளம்பி தனியா போறான் அப்படின்றதும் தெரியறது. அதுக்கப்புறம் அந்த ஜீவ தன்னுடைய சொந்தமான இடத்தினை பிரபஞ்சத்தினை, ஓகே, லொகேஷன், ஒரு பிரபஞ்சம் அண்ட் சரீரம், சொப்பன ஸ்தானம், சொப்ன பிரபஞ்சம், சொப்பன சரீரத்தினை உருவாக்கிக்கிறார். இது நமக்கு இந்த பாயிண்ட்னால இந்த மந்திரங்கள்னால தெரியுது. அதுக்கு அடுத்த பாகத்தில் கேள்வி கேட்டா சொன்னோம் இல்லையா, சில பேர் சொல்றாங்க ஜாகிரத ஸ்தானத்துல என்ன இருக்கு அதேதான் சொப்னஸ்தானம், சொப்னஸ்தானம்னு ஜாகிரத. எதுக்கு இது ரெண்டுத்தினை பிரிக்கணும்? ஒரு மனிதன் இங்க கொஞ்ச நேரம் ஆபீஸ்ல இருக்கான், கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்தா, கொஞ்ச நேரம் எங்கோ தோட்டத்துக்கு போனா, கொஞ்ச நேரம் எங்கோ போனா, இது அதே போலதான் ஜாகிரத் பஷ்யதி அவனத தானி சுப்தம் అని சொல்லி வாதிச்சு சொல்ற சில பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பதில் தான் நம்ம இப்ப கொடுத்தோம். கடந்த 4 மந்திரங்களா பார்த்துட்டு 10, 11, 12, 13 இதெல்லாம் இப்ப 14ல கூட அதுக்கு பதில் கொடுத்தாச்சுனால அது இப்ப நம்ம இங்க திரும்பி பேச வேண்டியது இல்லை. ஆனா முடிவா இதுல சொல்லும் போதும் அதே முக்கியமான கருத்து யாக்ஞவல்கர் சொல்றாரு. அத்திர அயம் புருஷः ஸ்வயம் ஜோதிஹி பவதி. அதனால அங்க அந்த புருஷன்னா ஜீவ ஆத்மா ஸ்வயம் ஜோதிர் பவதி, தன்னை தானே அப்படியே பிரகாசிச்சு ஸ்வயம் ஜோதி అని சொன்னதுக்கு அப்புறம் ஜனகர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த மந்திரத்துடைய முடிவு எந்த மந்திரம், இந்த கொட்டேஷன் போர்ஷன் அது எல்லாமே இதோட முடிஞ்சது. அதனால இந்த ஸ்வயம் ஜோதிர் பவதனது மறுபடியும் திருப்பி சொன்னதுக்கு அப்புறம் ஜனகர் என்ன சொன்னார்னா, 1000 மாடு உங்களுக்கு தட்சிணையா கொடுக்குறேன். எதனாலன்னா சஹ அகம்
அந்த நான் எந்த நானு? உங்களோட உபதேசத்தினை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதோட பிரயோஜனமான ஞானத்தை நான் அடைஞ்சேன். எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அதனால அந்த சக அகமனே வார்த்தையோட முக்கியம். அந்த நான் எந்த நான்? நீங்க சொன்னதுக்கு பிறகு நீங்க உபதேசம் பண்ணது இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு, எனக்கு புரிஞ்சது. என்ன புரிஞ்சது இங்க வரைக்கும்? இப்போ முதல் விஷயம் ஆத்மா ஸ்வயம் ஜோதிஷ்டத்துவம் ஒன்று நிரூபணம் செய்யப்பட்டது. ஆத்மா అనేది ஸ்வயம் ஜோதி అనేది. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது விஷயம் தேக விலக்ஷணத்துவம் ஆத்மானி கூட முடிவாயிடுது. தேகத்துக்கு 3 தேகங்கள்னு சொல்லலாம், தேகத்துக்கு விலட்சணமா இருக்கின்றனதையும் நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால ஆனா நீங்க பேச நிறுத்தக்கூடாது. விமோக்ஷாய அதஹா ஊர்த்வம் ப்ரூஹி இது. அந்த மோட்சம் பூர்ணமா கம்ப்ளீட்டா நீங்க ஒரு பங்கு தான் எனக்கு சொல்லியிருப்பீங்க, இன்னும் நீங்க சொல்லணும். விமோக்ஷாய மோட்சம் అనేది பூர்ணமா ஆகிற வரைக்கும் விஷயம் புரிஞ்சிச்சு. ஆனா அத மேலும் இன்னும் ஊர்த்வம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இப்படி சொல்றாருன்னா, ஜனகனுக்காம மனசுல அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார் இல்லையா யாக்ஞவல்க்யர். ஒரு சமயத்தில் நீ எப்போ கேள்வி கேட்டானோ அவர் ஜனகர் கேட்டார், நான் எப்போ கேள்வி கேட்டாலும் என்ன கேட்டாலும் நீங்க பொறுமையா எனக்கு பதில் சொல்லணும் வரம் வாங்கிக்கிறதுனால ஜனகருடைய மனசுல அன்னைக்கே அப்பவே இந்த விமோக்ஷத்தினை கேட்கணும், அந்த பூர்ண ஞானம் எனக்கு வரணுமனி அந்த ஆசை இருந்ததுனால இப்போ அதே கேட்கிறார். அதனாலதான் விமோக்ஷாய அத மோக்ஷஹேது ஞானம். அந்த ஞானத்துல நீங்க ஒரு பங்கு ஒரு அம்சம்தான் எனக்கு போதனை பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க பூர்ணமா எனக்கு போதிக்கணும். ஆனா நான் நடுல தட்சணை கொடுக்குறேன். இந்த தட்சணை கொடுக்கறது நடுல எதுக்குன்னா அவர் என்ன ஏதாவது லஞ்சம் கொடுக்குற போல அப்படியா? அவர் இல்லைன்னா உற்சாகப்படுத்துறதுக்கா? இல்லை, நானு சர்வஸ்வம் என்னே கூட உங்களுக்கு மொத்தம் நான் கொடுக்கறதுக்கு தயார் இருக்கேன் அப்படின்னு அந்த தியாக புத்தி கொடுக்கிற புத்தி, தியாக புத்தி உட்டி கொடுக்கறது అనేది காட்டுறதுக்காக தான் இங்க உபனிஷத்து அடிக்கடி அவர் 1000 பசுமாடுகள் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்ததாக 15, 16, 17, 18 இந்த மந்திரங்கள் எல்லாமே கூட 19 கூட சேர்ந்து இதே விஷயத்தில் இன்னும் உறுதியா சொல்றதுக்காக யாக்ஞவல்க்யர் தொடங்குறார். அப்போ இங்க கூட கனவு, நெனவு, தூக்கம் இந்த 3 விஷயங்கள் மாறி மாறி வரும். எதுக்கு மறுபடியும் சொல்றாருன்னா, இன்னும் கூட இதுல கன்விக்ஷன், ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ வரைக்கும் ஸ்வயம் ஜோதிஷ்டத்துவம் ஒன்று நிரூபணம் ஆயிடுச்சு, தேக வித்தரிக்தம் ஆத்மானி நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ 15, 16, 17 இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்மக்கு கர்ம சம்பந்த ரஹிதத்துவம், கர்ம சம்பந்தம் இல்லே ஆத்மக்கு சொல்லி சொல்றதுக்காக இங்க சொல்ல தொடங்குறாரு. நான் ஒரு 3 மந்திரம் சேர்ந்து படிப்பேன். ஏன்னா நிறைய வார்த்தைகள் இந்த மந்திரங்களுக்குள்ள, முக்கியமா 15, 16, 17 3 மந்திரங்களுக்குள்ள அதே திரும்பி திரும்பி வரும். ஆனா விஷயம் அங்க நடுல கொஞ்சம் மாறும். அந்த முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு அப்புறம் அர்த்தம் சொல்லிட்டு சாராம்சத்தை சொல்றேன். 16வது 15வது மந்திரம். சவா ஏஷ ஏதஸ்மின் சம்பிரசாதே ரத்வா சரித்வா திருஷ்ட்வைவ புண்ணியம் ச பாபம் ச புனः பிரதிஞாயம் பிரதியோனி ஆத்ரவதி ஸ்வப்னாயைவ ச யத்தத்ர கிஞ்சித் பஷ்யதி
अयनन्वागतः तेन भवः भवति असङ्गः असङ्गो हि अयं पुरुषः इति एवम् एवैतद् याज्ञवल्क्य सोऽहं भगवते सहस्रं ददाम्यत ऊर्ध्वं विमोक्षायैव ब्रूहीति स वा एष एतस्मिन् स्वप्ने रत्वा चरित्वा दृष्ट्वैव पुण्यं च पापं च पुनः प्रतिन्यायं प्रतियोन्यादाद्रवते बुद्धान्तायैव स यत्तत्र किञ्चित् पश्यति अयनन्वागतः तेन भवति असङ्गः हि अयं पुरुषः इति एवमेवैतद् याज्ञवल्क्य सोऽहं भगवते सहस्रं ददाम्यति ऊर्ध्वं विमोक्षायैव ब्रूहीति स वा एष एतस्मिन् बुद्धान्ते रत्वा चरित्वा दृष्ट्वैव पुण्यं च पापं च पुनः प्रतिन्यायं प्रतियोनि आद्रवते स्वप्नान्तायैव. கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய வார்த்தைகளை திரும்பி திரும்பி அதே வருது. சரி, விஷயம் மொத்தம் சேர்ந்து எப்படி என்ன புரிஞ்சுக்கணும். மிருத்யு ரூபம் கர்மக்கு போன வாரம் அந்த மந்திரங்களுக்குள்ள ஒரு இடத்துல பார்த்தோம். கர்மக்கு மிருத்யு அనే ஒரு பேரு கொடுத்தார். அப்படின்னா மிருத்யு ரூபத்துல இருக்கிற கர்ம, அந்த கர்மத்தோட ஆத்மக்கு சம்பந்தம் இல்லை. கர்மனையே மிருத்யுவனை கூப்பிட்டாங்கன்னு அன்னைக்கு விவரிச்சோம். என்ன ஜனனம் அதுக்கு பிறப்பு, மூப்பு, வியாதி, மரணம், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால அது மிருத்யு ரூபமா இருக்கு. இருந்ததெல்லாம் இறந்து போகணும். அதனால இந்த 15, 16, 17 மந்திரங்களுக்குள்ள சொல்லும் போது மறுபடியும் அவஸ்தாத்ரய விசாரணை. இந்த 3 மந்திரங்களுக்குள்ள காமன் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் இருக்கு. அதோட அர்த்தம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டு வரும்போது எப்போ இந்த கர்மனேது ஆத்மையோடைய ஸ்வபாவத்தில், ஆத்மோடைய ஸ்வரூபத்தில் அது பாகம் இல்லையோ, அப்போ ஆத்மக்கு மோட்சம் అది భాగమా ఇరుందా, ఆత్మలో కర్మ అనేది ఒక అంశమా இருந்திருந்தா அப்போ ஆத்மக்கு மோட்சம் అనేది நிரூபணம் பண்ண முடியாது. ஆத்மா எப்போ நித்திய முக்தமனி சொல்றது அசம்பவம். அதனால அப்போ మరి ஆத்மா நித்திய முக்தம் அதுக்கு மோட்ச ஸ்வரூபம் అని சொல்லணும்னா இந்த உபதேசத்தில் இங்கே கூட கனவுன்னு பத்தி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு, கனவுல சில கர்மங்களை நம்ம பண்றோம். அங்கே பலத்தினை அடைஞ்ச மாதிரி ஜீவனு நம்ம அப்புறம் நம்ம అక్కడ జ్ఞాపకం இருக்கிறது. ஆக்சுவலா கனவுல போனதுக்கு அப்புறம் ஸ்தூல சரீரம் அப்புறம் இந்திரியங்கள் இது எதுவுமே அங்க சம்பந்தம் இல்லைன்னா கூட சூக்ஷ்ம சரீரத்துல கூட மனோபுத்தி அகங்காரங்களுக்கு கூட அங்க இடமில்லை. ஆனா இடமில்லைன்னா அப்ப என்னதான் அங்க பண்றதுன்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்துல பாகமா இருக்கிற சித்தம் மட்டும், மெமரி பார்ட் மட்டும் தான் அங்க ஆக்டிவ் பார்ட் எடுத்துக்கிறது. எப்போ இந்த ஜீவன் திரும்பி சப்போஸ் ஏந்திருக்கிறான், கனவு பார்த்து ஏந்திருக்கிறப்போ ஸ்வப்னத்துல பார்த்த கர்ம பலங்கள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வருது இல்லை, அது அங்கேயே விட்டுடுறான்.
அப்போ அங்கேதான் இருக்கு. அதே போல் இங்க நின்று நினைவுல இருந்து சொப்பனத்துக்கு போகும்போது நினைவுல இருக்கிற கர்ம பலத்தினை கூட அங்க கொண்டு போல. அப்போ இங்கே இருக்கே, அங்கே இருக்கே. அதனால அப்போ இது இங்க மட்டும் தற்காலத்துக்கு வந்தது இன்சிடென்டல் ஆகந்துகமா வந்ததுனால அது ஆத்மோடைய இன்ட்ரென்சிக் சுவாபாவிகமானது கிடையாது. எது? கர்ம பலம். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் ஊட்டி கொடுக்கப்படுறதோ அது நான் இல்லை. பாருங்க, ஜாகிரத அவஸ்தைன்னு கனவுல விட்டுடுறது, கனவுன்னு ஜாகிரத அவஸ்தையில விட்டுடுறோம், தூக்கத்துல கனவு நினைவு விட்டுடுறோம். இப்படி ஏதாவது வாட் எவர் ஐ கேன் கிவ் அப், தட் இஸ் நாட் மீ. சரியா? இது இல்ல. அப்போ எது இன்ட்ரென்சிக்கா எப்பவுமே இருக்கின்றனதோ அது ஸ்வரூபம் இல்ல, ஆத்மோடைய ஸ்வரூபம். பட் அது எதுவுமே இருக்க மாட்டேங்குதே. அதனால எப்பவுமே இல்லாதனால அதெல்லாம் ஆகந்துகம் தான். அப்போ எல்லா அவஸ்தைகளுக்குள்ள இருக்கிறது என்னது? சைத்தன்யம் மட்டும்தான். அந்த சைத்தன்யம் தான் அந்த ஜீவனுடைய ஸ்வரூபம். அதனால ஜீவ ஆத்மா பரமாத்மா வேறில்லைன்னு சொல்றது. இதெல்லாம் நிரூபணம் பண்றதுக்காக இந்த விஷயங்கள். சரி, இப்போ சில முக்கியமான வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்றேன். அப்போ ஒரு மந்திரத்துல சொன்ன விஷயம் நமக்கு புரியும். இப்போ 15வது மந்திரத்துல சவாயேஷ அப்படின்னு சொன்னா அந்த சொப்பன புருஷன் எப்போ அவன் அங்க என்ன பண்றான்? ரத்வா சரித்வா திருஷ்டுவா ஏவ. இந்த பதங்கள் முக்கியம். இது எல்லாத்திலும் வந்துச்சு நான் படிச்சது. அங்க ரொம்ப ரசிப்பா, ரத்வா, அப்புறம் செரித்வா, பல இடத்துக்கு போனது, பல இடம் சுத்தினது, செஞ்சது, ஓடினது, உட்கார்னது எல்லாமே இருக்கும் செரித்வா. இப்படி அங்க கூட சுகம் துக்கம், புண்ணியம் பாபம், இது சும்மா பார்க்கறான்னு சொல்றது. இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணும். திருஷ்டுவா ஏவ, இட் இஸ் ஓன்லி அவன் பார்க்கறான், அவனு பார்க்கறான். இந்த ரத்வா சரித்வா ஆத்மா ரசிக்கல, ஆத்மா ஒன்னும் போகல வரல. ஆனா பண்றது போல் அந்த சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கிற வாசனைகளினால உருவாக்கப்பட்ட இந்த சொப்ன பிரபஞ்சம் நான் கூட இருக்கேன். ஆத்மாவான நான் இருக்கேன், சைத்தன்யமான நான் இருக்கேன். நான் சும்மா பார்க்கிறேன். சும்மா இது பார்க்கறது மட்டும்தான் செய்யறான். அப்புறம் திரும்பி என்ன பண்றான்? புனகா பிரதிநியாயம், எந்த வழியிலோ ஜாகிரதையில இருந்து தூக்கத்துக்கு போனானோ மறுபடியும் அதே வழியிலோ திரும்பி ஜாகிரதைக்கு வருவான். சரியா? இங்க சம்பிரசாதேன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது அப்புறம் விவரிக்கிறேன். என்ன சம்பிரசாதேன்னா, இந்த மந்திரத்துல புரதாரணத்து கூட ஸ்பெஷாலிட்டி, நிறைய புது வார்த்தைகள், எந்த உபனிஷத்துல உபயோகப்படுத்தாத வார்த்தைகள் இங்க வரும். சம்பிரசாதம்னா தூக்கவங்க, பிரசாதம்னா கனவுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க இந்த ஜாகிரத சொப்ன தூக்கம் சுஷுப்திக்கு உபனிஷத்து என்னன்னா 3 தனிப்பட்ட பேர் வச்சு பேசுறதுங்க. ஜாகிரதைக்கு புத்தாந்தம், கனவுக்கு சொப்னாந்தம், அண்ட் தூக்கத்துக்கு சம்பிரசாதம். பாத்தீங்களா? புத்தாந்தம், சொப்னாந்தம், சம்பிரசாதம். பிரசாதம் அப்படின்னா ரிலாக்ஸ், பிரசாதம் நல்லா ரிலாக்ஸ்டு, சம்பிரசாதம் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு அப்படின்னு. அப்போ கனவுன்னு பிரசாதம்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. அங்கேயும் இந்த பாக்கியமான பெருசா அந்த
அளவுக்கு இல்லையே, கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கு. அதனால பிரசாதம் சம்பிரசாதம் அப்படி கூட சொல்லலாம். ஆனா புத்தாந்தம் நீங்க பேரு கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த மந்திரங்களுக்குள்ள பார்த்தா அப்படி. ஸோ இங்க இப்படி எப்படியோ அதை எடுத்துக்கோங்க. நெனவுல இருந்து கனவுக்கு வந்தாச்சு, கனவுல இருந்து தூக்கத்துக்கு போயாச்சு, தூக்கத்துல இருந்து மறுபடியும் கனவுக்கு வந்தாச்சு, கனவுல வந்து நினைவுக்கு வந்தாச்சு. சொன்னோம் இல்லையா? நினைவுக்கு தூக்கத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த கேரடோர், அந்த ரூட் த டன்னல் சேனல் த சொப்னம். சரி, இப்படி புண்ணிய பாப்பங்கள் எல்லாத்தையும் பார்க்கறான், சுகதுக்கம் எல்லாத்தையும் பார்க்கறான், திரும்பி போறான். எங்க போறான்? பிரதியோனி ஆத்ரவதே. திரும்பி அந்த ஸ்தானத்துக்கு. எந்த ஸ்தானம்? இங்கிருந்து வந்தா அங்கே, அங்கிருந்து வந்தா இங்க, எப்படியாவது ஏதோ ஒரு இந்த ஸ்தானம், பிரதிஸ்தானம்னு சொப்ன ஸ்தானத்துக்கு போவான், இல்லை ஜாகிரத ஸ்தானத்துக்கு வருவான். ஆத்ரவத்தைன்னா ஓடி வருவான். நாம ஆத்திரத்தோட எப்போ போகணும் அப்படின்னு. அதனால பாருங்க, மூணு மாறிக்கொண்டே இருக்கு, சரி, மாறிக்கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் சக எத் தத்ர கிஞ்சித் பஷ்யதி, அங்க எது பார்க்கறானோ, மேல சொல்லியாச்சு திருஷ்டுவைவ பார்க்கறானோ, ஆனா அது கூட அனன்வாகதா தேன அனன்வாகதா பவதி. அனன்வாகதா అనేది வந்து இஸ் ஏ டிட்டாச்டு பர்சனாவே இருப்பான். நாம ஒரு சங்கம் இல்லாம சொன்ன இல்லையே இந்த மந்திரத்துல முக்கியமா ஆத்மா அசங்கஹான்னு நிரூபணம் பண்ணணும். கர்ம சம்பந்தம் எதுவுமே இல்லைன்னு நிரூபணம் பண்ணணும், சரியா? ஆனா அந்த கர்ம வார்த்தைங்க எல்லாம் வரல, புண்ணியம் பாபம் வார்த்தை வந்துச்சு. கர்ம மிருத்யுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சரி, இப்படி பண்ணி இவன் வந்து அன்அட்டாச்சு. அந்த அன்அட்டாச்சு அதுக்கு பேரு அனன்வாகதா. இவன் பேரு அனன்வாகதா. அது கூட சங்கமிச்சுக்கல, சங்கமே இல்லை. அதனால இவனு பவதி யக, யாரு இப்படி சங்கம் இல்லாம இருக்கான்னு அவன் என்ன ஆயிடுறான்னா அசங்கோஹயம் புருஷ இதே. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இந்த பிருஹதாரண்யக்கத்திலும். இந்த இடத்துல சங்கரர் வந்து பல ஆயிரங்கள் வாட்டி இது மென்ஷன் பண்ணுவாரு. இங்கே இப்போ 15வது மந்திரத்துல, மறுபடியும் 16வது மந்திரத்துல கூட இதே ஸ்டேட்மெண்ட் வரும். இது அண்டர்லைன் பண்ணிக்கணும். யஹ அசங்கஹ ஹி அயம் புருஷஹ. ஸோ இதனால என்ன புரிஞ்சுக்கணும் ஜனக? இவர் அசங்கந்தா இந்த ஆத்மா எப்பவுமே. இதி ஏவம் ஏவ ஐத்தது. அது அப்போ சொன்னதுக்கு அப்புறம் கரெக்ட் தான் யாக்ஞவல்கரே, ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம், எனக்கு புரியற போல் சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு நானும் 1000 மாடு கொடுக்கிறேன். ஆனா பேச்சு நிறுத்தக்கூடாது. விமோக்ஷாய மறுபடியும் இன்னும் பேசுங்கோ. இதே போலதான் இப்ப 16வது மந்திரத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. சவாயேஷ ஏதஸ்மின் ஸ்வப்னே ரத்வா செரித்வா. இப்ப அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரத்வா செரித்வா திருஷ்டுவைவா இப்படி எல்லாம் வருதா. அப்புறம் அசங்கோஹி ஆத்மா, அதையும் திரும்பி திரும்பி வருது. அப்போ இந்த இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லா மாடிஃபிகேஷன்ஸ் வந்து மைண்டுக்கு தான் சம்பந்தப்பட்டது, நாட் டு மீ. சைத்தன்யமான எனக்கு இல்லைன்னு புரிஞ்சுது, சம்பந்தமும் இல்லைன்னு புரிஞ்சது. அதனால 16, 17 மந்திரங்களுக்குள்ள என்ன சொல்ல போறாரோ இதே விஷயத்தின்னு சொல்லும் போது காம சம்பந்த ரஹிதத்துவம். எந்த காம இந்த ஆசை இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு விஷயம் கூட நமக்கு தெரியுது. இப்போ 15வது மந்திரத்தில் சொப்பனத்திலிருந்து சுஷுப்திக்கு போனது போல், சுஷுப்திலிருந்து திரும்பி சொப்பனத்துக்கு வந்தது போல் சொல்லப்பட்டது. ஓகே. அப்புறம் இந்த மந்திரத்தில் சொப்பனத்திலிருந்து ஜாகிரத்துக்கு, ஜாகிரத்திலிருந்து கனவுக்கு போனது போல் சொல்லப்பட போறது. இங்கதான்
புத்தாந்தம் ஸ்வப்னாந்தம் அనే இந்த வார்த்தைகள் இந்த மந்திரத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? புத்தாந்த 2வது வரியில பார்த்த திரும்பி அதே போல அங்க என்ன இங்க பார்க்கறானோ மொத்தத்துல ஒரு விஷயம் என்னன்னா 3 அவஸ்தைகளுக்குள்ள இவன் இங்க இருந்தானு அங்க போனானு அங்கிருந்து இங்க வந்தானு என்னானாலும் இவனுக்கு எதுவுமே ஒட்டுக்கல. ஸோ என்ன நிரூபணம் ஆகிறது இதுல முக்கியமா காம சம்பந்தம் கூட இல்லை. ஸோ இப்போ 4 முக்கியம் இது இந்த பாயிண்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்வயம் ஜோதி ஸ்வயம் ஜோதித்வம், அதுக்கப்புறம் தேக விலக்ஷணம், அதுக்கப்புறம் அசங்கத்துவம், கர்ம கர்ம சம்பந்த ரஹிதத்துவம், காம சம்பந்த ரஹிதத்துவம் ஆல்சோ இருக்குன்னு நிரூபணம் பண்றதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. அதனால இங்க திரும்பி அது எந்த அவஸ்தைக்கு போனாலும் அங்க என்ன இருக்கின்றதோ அது எதுவுமே எல்லாமே கூட அந்த சுகம் அந்த துக்கம் அந்த புண்ணியம் அந்த பாபம் அது எதுவுமே ஆத்மாவுக்கு ஒட்டுக்கல தொடலை, அசங்கமாவே இருக்கு. அங்க காமமா இருக்கட்டும் கர்மமா இருக்கட்டும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் இங்க அசங்கஹா கி அயம் புருஷ இது அப்படின்னு சொன்னாரு. திரும்பி ஜனகர் ஆஸ் யூஸ்வலா ரொம்ப சந்தோஷம், இது எனக்கு புரிஞ்சது, புரிஞ்சுக்கணும், நானும் உங்களுக்கு 1000 பசுமாடுக்களை தானம் ரட்சணை கொடுக்கிறேன், ஆனா பேச்சு நிறுத்தக்கூடாது, நீங்க எனக்கு மேலும் விமோட்சத்துக்காக பூர்ணமான அந்த முக்திக்கு வழி அந்த ஞானம் எனக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 17வது ஸ்லோகத்துல கூட இதுக்கு ஆப்போசிட் மேல சொப்னத்துல ஜாகிரதைக்கு வந்தது போகும், இப்போ ஜாகிரதையில சொப்னத்துக்கு போறது. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த 3த்தையும் இப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். 3 அவஸ்தைகள், புத்தாந்தம் சொப்னாந்தம் சம்பிரசாதம். இதுல இங்கிருந்து இங்க வந்தானோ இங்கிருந்து இங்க வந்தானோ, இங்கிருந்து இங்க போனானோ இங்கிருந்து இங்க வந்தானோ, ஏதாவது ஆகட்டும், அங்க என்னாவது நடக்கட்டும், ஏதாவது ஆனா அதெல்லாம் பார்க்கறான், சாட்சி பார்க்கறான். இன் ஹிஸ் பிரசன்ஸ் இட் இஸ் இல்லுமின்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் முக்கியமான வார்த்தைகள் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. 18வது மந்திரத்தில் இந்த விஷயத்தினை முடிவு செய்யறதுக்காக 18-19 மந்திரங்களுக்குள்ள யாக்ஞவல்கர் 2 உதாரணங்களை கொடுக்கிறார், திருஷ்டாந்தம் கொடுத்துட்டு சொல்றார். அப்போ நான் 18-19 2 மந்திரங்களும் படிப்பேன். தத்யதா மகாமத்ஸ்ய உபே கூலே அனுசம்சரதி பூர்வம் சாபரம் செய்வ ஏவாயம் புருஷ ஏதா உபாவத்வந்தா அவனு சஞ்சரதி ஸ்வப்னாந்தம் ச புத்தாந்தம் ச தத்யதாஸ்மின் ஆகாஷே ஷ்யேனஹ வா சுபர்ணோ வா விபரீத்பத்ய ஸ்ராந்தஹ சங்கஹத்ய சஹத்ய பக்ஷௌ சம்லயாயைவ த்ரியத ஏவம் ஏவாயம் புருஷ ஏதஸ்மா அந்தாய தாவதி யத்ர சுப்தஹ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி. இங்க 18வது மந்திரத்தில் என்ன உதாரணம் கொடுக்கிறாரு திருஷ்டாந்தம்? மகாமத்ஸ்ய, இது கூட ஒரு டிபிக்கல் புதுசான ஒரு உதாரணம். எந்த உபனிஷத்துல எங்கேயுமே கூட இப்படி இந்த வார்த்தை சொல்லல. ஒரு நதி இல்லைன்னா நதின்னு சொல்லணும், சமுத்திரம்னு சொன்னா சமுத்திரத்துக்கு நமக்கு அந்த பக்கம் எங்க இருக்க தீரம் தெரியாது, ஒரு தீரம் தான் தெரியும்.
ஒரு நதி இருக்குன்னா 2 பேங்க்ஸ் இருக்கு. இந்த பக்கம் வெஸ்டர்ன் பேங்க் அண்ட் ஈஸ்டர்ன் பேங்க் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த நடுவுல ரொம்ப ஸ்வேచ్ఛயா இங்க நின்று அந்த பக்கம், அந்த பக்கம் நின்று இந்த பக்கம் ரொம்ப ஃப்ரீயா ஸ்வேచ్ఛயா போற ஒரு பெரிய மீன் போல் இந்த ஜீவ, இந்த ஆத்மா சைதன்யம், ஏகஹம்ச சிங்கிள் டிராவலர் சொன்னோம் இல்லையா அன்னைக்கு, இவர் இப்படி பார்த்தா இங்க இருந்து அங்க போனது போல, அங்க இருந்து இங்க வந்து போறீங்கிறாங்க. ஸோ அதுக்குதான் உதாரணம் கொடுக்குறாரு. மகாமத்ஸ்ய உபே கூலே, கூலேன்னா தீர, ஷோர், ஓகே, நதிக்கரை. அனுசஞ்சரத்தை பூர்வம் ச அபரஞ்ச, இந்த பக்கம் அந்த பக்கம். இங்க என்ன, இந்த 2 தீரங்கள் புத்தாந்தம் சொப்னாந்தம், ஜாகிரத கனவு. இங்க சொப்னாந்தம் மட்டும் சொன்னதுனால நம்ம அதை மட்டும் எடுத்துக்கூடாது, அங்கிருந்து தூக்கத்தை போவான்னு அர்த்தம். ஸோ அதை சேர்ந்து மொத்தத்துல 2. என்ன, தூக்கத்துக்கு போனாதான் கனவே வருதே, தூங்காம கனவு வருத. முதல்ல பாடி டோட்டல்லி என்ன பண்ணணும், டிஸ்ஐடென்டிஃபை பண்ணி படுத்துக்கினதுக்கு அப்புறம்தான், அது வெளிய உலகத்தோட டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான், எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தானே. அப்போ சொப்னாந்தம் புத்தாந்தம்னா நடுவில் இருக்கு, அது கனவு நித்ரை கூட எடுத்துக்கணும். மொத்தத்துல இந்த 2 ஃபீல்ட்ஸ்ல இப்படி போயிட்டே வருது. இல்ல இங்க தூக்கம் பத்தி நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டாம். என்ன, அடுத்த 19வது மந்திரத்துல முக்கியமா அந்த சம்பிரசாதம் தூக்கம் விஷயம் தனியா சொல்றதுனால இங்க இப்படியே சொப்னாந்தம் புத்தாந்தம், ஜாகிரத அவஸ்தை சொப்னாவஸ்தை, சொப்னாவஸ்தை ஜாகிரத அவஸ்தை, இப்படி அந்த நதிக்கு இருக்கிற 2 கரைகளுக்கு இங்க நின்று அங்க, அங்க நின்று இங்க, உடல்ல சுயேட்சையா சுத்தர ஒரு மகா மத்ஸ்யம், பெரிய மீன் போல் இந்த ஜீவன் இங்க யாரு, சைத்தன்ய ஸ்வரூபம், இப்படி எல்லாம் போவான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 19வது மந்திரத்தில் கொடுக்கிற உதாரணம் ஒரு பறவை, ஒரு பெரிய பறவை, எது ரொம்ப மேல ஹைட்டுக்கு போகுமோ, கழுகு, ஓகே, கழுகு எடுத்துக்கலாம். அப்ப இங்க சுபர்ணான்னு கருடன்னு கூட சொல்றாரு. அப்படின்னா வேகமா போற அந்த பறவை, ரொம்ப வேகமா போகணும், ரொம்ப ஹைட்டுக்கு போற பறவை. எல்லா பறவைகளும் அப்படி போறது இல்லையே, அதனால அந்த வார்த்தைகளை சொல்லி தது யதா அஸ்மின் ஆகாசத்துல எப்படி அந்த பறவை அப்படி எல்லாம் போறதோ, அதுக்கப்புறம் போய் அப்படி சுத்தி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டயர்டாகி விஸ்ராந்தி எடுத்துக்கணும்னு நினைச்சு அது எங்கோ இறங்கி வேகமா திரியத்தை, ரொம்ப வேகமா போய் ஏதாவது மரத்து மேலேயோ பில்டிங் மேலே எங்காவது உட்கார்ந்துக்கணும், ரெக்கைகள் எல்லாம் மூடிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த புருஷனு கூட அதே போல் புருஷ ஏதஸ்மா அந்தாய, அப்படி என்ன புத்தாந்தம் சொப்னாந்தம், ஜாகிரதா சொப்ன, இதெல்லாம் சொப்னம் கூட கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கத்துக்குள்ள போற அந்த பறவை எப்படி போய் அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்குமோ, அதிபோல் ஸ்ராந்தஹ. அப்புறம் புருஷ ஏதஸ்மா அந்தாய, அந்த இது போதும், சுத்தினது ஓடினது போதும், உட்காரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த ரெஸ்டுக்காக ஓடி போவானுமா. தாவதி எங்கே, எத்திர சுப்தா, இந்த சுப்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், சம்பிரசாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் புத்தாந்தம் கிடையாது, சொப்னாந்தம் கிடையாது. அதனால வேதாந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது.
வேதாந்தம் சித்தாந்தம் இல்லை சார். இது புதுசா இருக்க வார்த்தை புத்தாந்தம் சொப்னாந்தம். இங்க பாருங்கோ, இங்க சுப்தகா இந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஜீவன் ஜீவன் தூங்குறானா? ஜீவன் தூங்கல. மனசு கம்ப்ளீட்டா அந்த வாசனாமய சரீரம் அதே அந்த என்னது சித்தம் மெமரி எல்லாம் சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் ந கஞ்சன காமம் காமயத்தே. பாத்தீங்களா, காமம் வருடம் ஏதாவது ஆசை இருக்காங்க? அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்க போகணும் இங்க போகணும் ஏதாவது இருக்கோ? ஒரு ஆசை கூட இல்லை. கஞ்சன விசுறு கூட கஞ்சன எந்த ஆசையும் இல்லை. சுப்தன கஞ்சன காமம் காமயத்தே. அதுக்கப்புறம் ந கஞ்சனம் ஏதாவது சொப்னம் பார்க்கறான ஒருவேளை நினைவு இல்லை. நினைவு குடும்பம் நினைவு பொசிஷன் ரிலேஷன்ஸ் இல்லை. ஏதாவது வேறு சொப்னம் கூட ஏதுன்னு அங்கில்ல. சொப்னாந்தம் இல்லை, புத்தாந்தம் இல்லை. அதனால எந்த காமமும் இல்லை. ஏதாவது கூட அட்டாச்மெண்ட் இருக்கிற போல தோணுத, ஏதாவது கர்த்தா போக்தானே ஏதாவது பாவனை வருத, எதுவுமே இல்லை. ஏன்னா கர்த்தா போக்தா சங்கஹ அனே இந்த அதெல்லாமே அந்த மனசனேது சேஷ்ட ஆக்டிவ் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனா என்ன இருக்கு? ஸ்வயம் ஜோதி ஆத்மா அது தூங்கல. அது தூக்கத்தினு கூட சொப்ன இது சுப்தம் சுசுப்தாவஸ்தனு கூட பார்க்கறது. திருஷ்டுவா ஏவ இந்த பார்க்கறதுன்னு சொன்னா அதுக்கு கண் இருக்குமா, பெரிய கண் இருக்குமா, எப்படி பார்க்கும், கண்ணாடி வச்சுட்டு பார்க்குமா, அப்படியெல்லாம் ஊகிச்சு கூடாது. ஆமயத்தே எல்லாம் நம்முடைய அனுபவம் தான். தினந்தோறும் நடக்கிற நம்முடைய டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால பாருங்க, எவ்வளவு வேற எந்த இடத்துல எந்த உபனிஷத்துல சொல்லாத அளவுக்கு சொப்னம் ஜாகிரதை எல்லாத்தையும் எத்தனை ஸ்லோகங்களை நம்ம 2-3 கிளாஸா பேசிட்டு இருக்கோம். நேச்சர் பஷ்யதி இதுல இங்க நம்ம இந்த வார்த்தைகள் கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியரா இருக்கு. எது? சுப்தஹ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன சொப்னம் பஷ்யதே. ஞாபகம் வருதா? எங்க பார்த்தோம்? தூக்கத்துக்கு நிர்வச்சனம் விவரணம் கொடுக்கும்போது மாண்டுக்கியத்திலையும் என்ன சொல்லப்பட்டது? இதே வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டது. இப்ப இங்க நமக்கு என்ன முக்கியம்ங்க? ஃபைனலா பார்க்கும்போது காமம் கூட இங்க எதுவுமே இல்லை, சங்கத்துவம் அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு தெரியும். ஸோ என்ன விவரணம் அங்க மாண்டுக்கத்துல எத்திர இதே வார்த்தை பாருங்க, எத்திர சுப்தஹன கஞ்சன காமம் காமயத்தே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம். நித்ராவஸ்தன்னு என்ன சார்? சுஷுப்தன்னு என்ன சுவாமி சொல்லுங்கன்னா, எத்திர இந்த தூங்குறவனும் எதுவுமே பார்க்கல, எதுவுமே ஆசிக்கல, அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்கல. இங்க கஞ்சன சொப்னம்னா எதுவுமே பார்க்கலன்னு அர்த்தம். சொப்னம் தான் இல்லை, நினைவே இல்லை, சொப்னம் கூட பார்க்கல. அது அந்த நிலை எதிர்க்கின்றதோ அந்த அது சுஷுப்தம். இல்ல தத்துவபோதத்துல பார்த்த சுஷுப்தவஸ்தாகா என்னதங்க? அகம் கிமபி ந ஜானாமி, எனக்கு அங்கு எதுவுமே தெரியாது. ஆனா சுகேன மயா நித்ரா அனுபூயத, சுக்கமா நித்ரன்னு மட்டும் நான் அனுபவிச்சேன். இது சுஷுப்தாவஸ்தா, அது சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு தத்துவபோதத்துல கூட விவரணம் பார்த்தோம். இப்போ நமக்கு இந்த அசங்க காமரஹித தேக விலட்சண அப்படின்னா இதுக்கு அசங்கத்துக்கு பகவத்கீதையில எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. அசங்கது இன்னொன்னு இந்த
అసంగోహి అయం పురుష ఇది అనేది డైరెక్ట్ ఉపనిషత్ அந்த పురుషంగా ఆత్మ చైతన్యం అసంగ అనే వార్త డైరెక్ట్ ఉపయోగపడుతున్నది இந்த உபனிஷத்துல மட்டும்தான். அதனால்தான் சங்கரர் ரொம்ப பிடிச்ச வெரி ஆஃபன் யூஸ் பண்ற ஒரு மந்திரம் ஸ்டேட்மெண்டா இருக்கு. பகவத்கீதையில பார்த்தோம்னா எதுக்கு சொல்றேன்னா, இவர் அங்க எதுவுமே ஒட்டுக்கல புருஷனுக்கு சைத்தன்யத்துக்கு, இதனால சங்கம் இல்லை, எதுவுமே செய்யல. பார்த்தீங்களா? 13வது அத்தியாயத்தில் சொல்றார் கிருஷ்ணர், அநாதித்வாத் நிர்குணத்வாத், பிகினிங்லெஸ், அநாதி. அது அப்படின்னா அது ஜாகிரத்துல மட்டும் இருக்கு, அங்கே டைம் வருது இல்லையா, சுசுப்தில இல்லை, சொப்னத்துல இருக்கு, அங்க இல்லை, இந்த மாதிரி இப்படி எல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அநாதி, ஃப்ரம் பிகினிங்லெஸ் டைம், அநாதித்வாத், அநாதி இப்படி பிகினிங்லெஸ் டைம்னாலையும், நிர்குணத்வாத் எந்த குணங்களும் அங்க வேலை பண்றது இல்லை, எந்த குணமும் இல்லை அங்க. அப்படி இருக்கிற அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மா அயம் அவ்யயः, அந்த பரமாத்மா அயம் பரமாத்மா அவ்யய, அயம் திஸ் பரமாத்மா, அயம் தட்டன்னு கூட சொல்லலாம், தட்டன்னு சொல்றது போல அயம் இந்த ஜீவாத்மா பரமாத்மா தான், இந்த ஆத்மா அவ்யய, வியம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, அவ்யய. ஒரு விஷயம் 2வது வரியிலும் நமக்கு முக்கியம் என்னன்னா, శరీరస్థోపి కౌంతేయ, శరీரத்திலோ இருந்து శరీரத்திலோ இந்த அவஸ்தைகளை கூடவா இருந்துட்டு எல்லாத்தையும் பிரகாசிக்க செஞ்சுட்டு அப்படி இருந்தா கூட நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஆத்மாவே காணுமே, பிரம்மமே காணுமே, சைத்தன்யவனே நீங்க வார்த்தைகளை தான் சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிறோம் பாருங்க. శరీరத்துல இருந்து மனசுக்கு பின்னாடி இருந்து புத்திக்கு பின்னாடி இருந்து அசல் எது இருக்கிறதுனால மனோ புத்தி சித்த அகங்காரால் அன்னி உண்மை இருக்கிற போல் காணப்படுறதாம், சரியா? அதனால இப்போ शरीरस्थः अपि हे कौन्तेय न करोति न लिप्यते, பாத்தீங்களா? எல்லாம் வந்துச்சு இந்த 2 வார்த்தைகளே. எதுவுமே செய்யல, எதுவுமே ஒட்டுக்கல, எதுக்கு ஒட்டுக்கல, எதுவுமே செய்யல. பாத்தீங்க, untouched and அகர்த்தா அபோக்தா அசங்கः நிர்விகாரः எல்லா பதங்களும் வரும். ந கரோதி ந லிப்யதே, மனோ புத்தியஹங்கார சித்தானி நாஹம் ந ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந ச கிராண நேத்ரே. இல்லை, 3வது ஸ்லோகம் எடுத்துவோம், 4. ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம். ஏன்னா இந்த மந்திரங்களுக்குள்ள புண்ணியம் பாப்பம் வார்த்தைகளை தான் நம்ம பார்த்தோம். ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதான யஜ்ஞாः அஹம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். சரி, ந கரோதி ந லிப்யதே, இது வேற இடத்துல கூட 5வது அத்தியாயத்துல அந்த முக்கியமான ஸ்லோகம் இருக்குல்ல, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசுருஜன் குருணன் உன்மிஷன் நிமிஷன் நபி. எப்படி இது பாசிபிள்? இந்த எதுவுமே பண்ணாமே, எதுக்குமே விட்டுக்காமே, எஸ், எப்படின்னா உடனே பகவான் கிருஷ்ணா அடுத்த ஸ்லோகம் அதே அத்தியாயத்துல சொல்றாரு, இதோ இதனால இது புரிஞ்சுக்கோ,
यथा सर्वगतं सौक्ष्म्यम् यथा सर्वगतं सौक्ष्म्याद् आकाशं नोपलिप्यते. உதாரணம் கொடுக்கிறார் பகவான். எப்படி இந்த ஆகாசம் சர்வகதமா இருக்கிறதுனாலையும் ரொம்ப சூக்ஷ்மா இருக்கிறதுனாலையும் மோஸ்ட் சட்லஸ்ட் எலிமெண்ட் என்ன? ஆகாசம். ஆனா மோர் பிக்கெஸ்ட் எலிமெண்ட் என்ன? ஆகாசம். பிக்கெஸ்ட் சொல்லும்போது ஸ்தூலம் சொல்லலாம். சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம், ஸ்தூலாதி ஸ்தூலம். ஆகாசம் பெருசா, எர்த்து பெருசா? ஆகாசம். அதனால அது சர்வகதமா வியாபிச்சு இருக்கிறதுனாலையும், அது ரொம்ப சூக்ஷ்மாதி சூக்ஷ்மமா இருக்கிறதுனாலையும் ஆகாசம் எதுக்குமே ஒட்டுக்கிறது இல்லை. எத்தனை வாட்டி இந்த எக்ஸாம்பிள் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். 4 వేరే పంచమహాభూతాలు ఆకాయత్తులో தான் இருக்கு. ஆகாயம் என்னது? அவகாசம் ததாதி ஆகாசம், எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கிறது. ஆனா இது எதுக்கு அவகாசம் கொடுத்ததோ அது எதுனாலையும் ஆகாசத்துக்கு எதுவுமே ஒட்டுக்கல, பாதிக்கல, சம்பந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. அதேபோல் ததா ததா சர்வத்ராவஸ்தஹ சர்வாவஸ்தோ தேஹே சர்வத்ர அவஸ்தஹ தேஹே ஆத்மா. எல்லா அவஸ்தைகளுக்குள்ளேயும் தொடர்ந்து அனுசூதமாயிருந்து கொண்டிருக்கிற இந்த இந்த தேகத்துக்குள்ள நிவசிக்கிற அந்த ஆத்மா, தேகத்துக்குள்ள நிவசிச்சுட்டு இருக்கிறன்னா குறிப்பா சொன்னா, இல்லைன்னா எல்லா இடத்துல இருக்கிற தேகத்துக்குள்ள மட்டும் தேகே, அந்த தேகத்துல இருக்கிற பிரகாசிக்கிற இந்த ஆத்மா இருக்கே, ந லிப்யதே, ந உபலிப்யதே, ஒட்டுகிறதே இல்லை. அது புரிஞ்சுதா இப்போ? அதனால ஆகாசம் உதாரணம். ஸோ இந்த மாதிரி இந்த 19வது மந்திரம் வரைக்கும் அழகா நிரூபணம் செஞ்ச முக்கியமான கருத்துக்களை மட்டும் நம்ம ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துக்குங்க. ஒன்று ஸ்வயம் ஜோதித்வம், தேக ராஹித்யம் ரஹிதத்துவம், தேக விலக்ஷணம், அசங்கத்துவம், கர்ம ரஹிதத்துவம், காமரஹிதத்துவம். இப்படி ஆத்மாவுடைய ஸ்டேட்டஸ் அது என்ன, அதோட சொரூபம் அழகா விவரிச்சாரு. ஆனா இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த செக்ஷன் ரொம்ப பெருசு. இன்னும் கூட கொஞ்சம் நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணுவாரு. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.